சரிங்களா? நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் புயல் அடிக்கும். ஆமாம், மழை. ஆமாம், மழை பெருசாக, புயல் பெருசா. ஆமாம், ஆசீர்வாத சுனாமி, ஆசீர்வாத புயல்லாம் நம்ம வாழ்க்கையில் தான் இருக்கும். ஆமேன். ஆமாம், அப்படி அசைச்சிரும் அந்த இடத்தே. அப்படிப்பட்ட நன்மைகள் அப்பா கட்டாயம் செய்வார், உங்களுக்கு எனக்கு செய்வார். இந்த 2025 நீங்கள் தொடக்கத்தில் இப்போவே லிஸ்ட்டு போடுங்க. எது உங்களுடைய தேவையாக இருக்குது? எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் தேவையை பூரா எழுதுங்க, லிஸ்ட்டு போடுங்க. ஆமேன். பெரிய தேவையிலேருந்து எழுதுங்க. உதாரணத்துக்கு பையனுக்கு கல்யாணம், ஆமாம், மகளுக்கு கல்யாணம், மகளுக்கு வேலை, பையனுக்கு வேலை, சரிங்களா? பிள்ளை படிப்பு 12ன்னா 12th ஃபஸ்ட்டு மார்க்கு, சரிங்களா? ஆமாம், ஸ்டேட் ஃபஸ்ட்டு, சென்ட்ரல் ஃபஸ்ட்டு, என்னென்னாலும் போடுங்க. காசாக பணமா எழுதுங்க. கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமேன். அப்பாவால் கூடாது ஒன்றுமே இல்லை. பெருசாக எதிர்பாருங்க. அப்பா பெரிய அப்பா. ஆமாம், பெரியப்பா இல்லை, பெரிய அப்பா. பெருசாக தான் எதிர்பார்க்கணும். பெருசாக எதிர்பார்த்தா தான் சிறுசாக கிடைக்கும். இல்லை இல்லை இல்லை, பெருசு எதிர்பார்த்தா பெருசு தான் கிடைக்கும். அதனால் உங்கள் இருதயம் அது விசுவாசத்தின் அளவு, புரியுதுங்களா? ஆமேன். ஆமாம், அதனால் கர்த்தர் அப்படி செய்வார். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை அப்போ உங்களுக்கு தருவார். பெருசாக பிளான் பண்ணுங்க. ஆமேன். ஆமாம், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். என்னெல்லாம் பெண்டிங் இருக்குதோ, எதெல்லாம் குறை இருக்கோ எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். பெருசை பூரா ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஆமேன். ஆமாம், கண்டிப்பாக. ஆமேன். ஆமேன். பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்க சரீரத்தில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதி எழுதுங்க. இயேசு நாமத்தில் இது போயிடட்டும். ஆமீன். சுகரு, ப்ரெஷர்லாம் நீங்கி பரிபூரண சுகம் அடைஞ்சு மாத்திரை மருந்தெல்லாம் கேன்சல் பண்ணுறதெல்லாம் நடக்கும். கேன்சருக்குள்ள மாத்திரைலாம் கேன்சல் ஆகிருக்கு. அப்போது உங்கள் சுகர் மாத்திரை கேன்சல் ஆகாதா? கேன்சர் மாத்திரையே கேன்சல் ஆகுதுன்னா சுகர் மாத்திரைலாம் என்ன சும்மாவா? ஆமாம், அதையும் கேன்சல் ஆக்கிடுவார். அதனால் அப்படிலாம் விரும்புங்க. லிஸ்ட்டு போடுங்க. எத்தனை பக்கத்துக்கு போனாலும் பரவாயில்ல. ஆமீன். உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்போ என்னெல்லாம் இந்த வருஷம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. ஆமீன். பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க ஆசையை கேட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு நோட்டு போடுங்க, பிள்ளைங்களுக்கு எழுதுங்க. ஆமேன். ஆமாம், கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கண்டிப்பாக அந்த 2025 நம்ம சுதந்திரிப்போம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. கடனை பூரா எழுதுங்க. கடன் எல்லாம் ஒவ்வொரு மாதமும் பாருங்கள் எவ்வளோ அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். கடைசியில் வருஷத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக கடன் குறைஞ்சிருக்கும். இந்த வருஷம் கடன் குறைஞ்சவன்னு சொன்னவங்க கூடவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால அது அப்படியே குறைந்ததாகவே இருக்கட்டும். அவன் எழுதினதே இந்த மாதிரி குறைஞ்சது இல்லாமல் போகட்டும். ஏசப்பாவுடைய வல்லமையுள்ள நாமத்தினால அது உங்களை விட்டு நீங்கி போகட்டும். அந்த கடன் கஷ்டம் அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்களாக. அந்த நெருக்கத்திலிருந்து, பண நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார்கள். லோனு, டியூ, ஆமீன். இதெல்லாம் ஏசப்பாவுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களுக்கு தேவ தயவுனால் உண்டாகிற மனித தயவுனால் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், நீங்கள் இழந்த பணங்கள், உங்கள் வர வேண்டிய நகைகள், இழந்த நகைகள், உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், நிலங்கள், ஆமீன். நீங்கள் இழந்த நிலங்கள், சொத்துக்கள் எல்லாம், ஆமீன், பத்திரங்கள் எல்லாம், டாக்குமெண்ட்டும், ஆமீன். அப்பாவுடைய வல்லமையினால், அவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்புனால், அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறதுனால, அவரை தேடுற பிள்ளையாக நீங்கள் இருக்கிறதுனால, அவருடைய ராஜ்யத்தை கட்ட உங்கள் கரத்தை இணைச்சிருக்கிறதுனால உங்களை தேடி வருவதாக. எல்லா தடைகளும் நீங்கி உங்கள் வசமாய் வருவதாக. ஆமீன். வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையர்களையும் பொக்கிஷங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன். நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அதெல்லாம் உங்கள் பட்சமாய் வரும். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமேன். எல்லா தடையும் தாண்டி உங்கள் பட்சமாய் வரும். உங்கள் பொருளாதாரத்தை அப்பா பெருக்குவார். ஏன்னா உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் அவருடைய பிள்ளை. இந்த 2025 நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள். ஆமேன். ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் இருக்குது. ஆமேன். 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 ஆமாம், நம்ம பால் தினகரன் ஐயா பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டார், ஆசீர்வாத மலை அப்படின்னு. நம்ம எப்பவுமே வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்க ஆசீர்வாத மலை அப்படின்னு இருக்கிறாப்புல. 2025 ஆசீர்வாத மழை பெய்யுமா? சரிங்களா? நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாத புயல் அடிக்கும். ஆமாம், மழை. ஆமாம், மழை பெருசா, புயல் பெருசா. ஆமாம், ஆசீர்வாத சுனாமி, ஆசீர்வாத புயல்லாம் நம்ம வாழ்க்கையில் தான் இருக்கும். ஆமேன். ஆமாம், அப்படி அசைச்சிரும் அந்த இடத்தே. அப்படிப்பட்ட நன்மைகள் அப்பா கட்டாயம் செய்வார், உங்களுக்கு எனக்கு செய்வார். நான் ஏதோ சும்மாலாம் வாய்ச்ச விடலாம் விடலை.
அவர் ஒரு வைராக்கியமாக இருக்கிறார். அவர் முடிவு பண்ணியிருக்கிறார், என்னுடைய ஆவினாலே ஆகும். அது எவ்வளோ பவர்ஃபுல் வேர்டு தெரியுமா? என்னுடைய ஆவினாலே ஆகும்னா கர்த்தருடைய கை குறுகி போய் இருக்கிறதோ. மோசேயை பார்த்து சொல்லுவார் பாருங்க, ஆண்டவரே இத்தனை லட்சம் ஜனத்துக்கு எப்படி ஆண்டவரே சாப்பாடு கொடுப்பீங்க, இந்த வனாந்தரத்தில் இறைச்சி எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ நாளைய தினத்தில் நீ பார்ப்பாய். ஆமென். ஆமாம், நாளைக்கு எல்லாரும் இறைச்சி சாப்பிடுவாங்கடா. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 30 நாள் அளவும் திகற்ற அளவுக்கு சாப்பிடுவாங்க. பார்க்குறியா அப்படின்னு செஞ்சார். அதே அப்பா தான் நமக்கும், அதே தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவ்வளோ இறங்குவாருன்னா எத்தனை புரியுது? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு அவ்வளோ இறங்குவார்னா வேதம் சொல்லுது. நாம் விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஆமென். ஆமாம், தோமா பார்த்து ஏசப்பா சொல்லுவாங்க, தோமாவே நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிற என் பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று. நீங்களும் நானும் காணாமல் விசுவாசிக்கிற பிள்ளைகள். கையை தட்டி, உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? வனாந்தரத்துலேயும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். கையை தட்டி, காடை இறைச்சி கொண்டு வந்து கொட்டுவார். ஆமென். ஆல்ரெடி நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அல்ல, நீங்கள் யோசுவாக்கள், நீங்கள் காலேப். ஆமென். ஆமாம், நீங்கள் அப்பேற்பட்டவர்கள். ஆமென். ஆமாம், அதனால் நீங்கள் சுதந்தரிப்பீங்க. நீங்கள் நிச்சயம் சுதந்தரிப்பீங்க. தேவனுடைய வார்த்தையும் வாக்கு தத்தத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நீங்கள் கட்டாயம் சுதந்தரிப்பீங்க. ஆமென். எல்லா அவிசுவாசம் வெளியேறட்டும். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எல்லா பயத்தின் ஆவி வெளியேறட்டும். பயந்து அவிசுவாசப்பட்டு ஸ்டக்காகி போய் இனி நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் பிறந்து தான் வரணும். இல்லை சொல்லுங்கள், கையை தட்டி. கிறிஸ்மஸ் யாரெல்லாம் கொண்டாடுனீங்க? இனியும் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் பிறந்து தான் வரணும் யாராவது இருக்கிறீங்களா? அது சினிமா டைலாக்கு. சொல்லுங்கள், என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் ஏற்கனவே பிறந்துட்டார். கையை தட்டி. ஹீரோ பிறந்தாச்சு. ஆமென். 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 இஸ்ரவேலை ஆளும் ராஜா தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்து விட்டார். ஆமென். வருஷம் என்னாச்சு? பிறந்து, ஆமாம், மரித்து உயிர் தெழுந்தாச்சு. ஆமாம், சொல்லுங்கள், என்னை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், ஏற்கனவே ஒருத்தர் பிறந்துட்டார், எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து, ஆமென், என்னை விடுதலை ஆக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் போதுமானவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா.